بسم الله الرحمن الرحيم. الدرس السادس. الدرس السادس ஆறாவது பாடம். التوسل بصالح الأعمال. நல்ல காரியங்களை கொண்டு வசீலாவாக பிரார்த்தனையில் ஈடுபடுத்துதல். துஆ செய்யும் போது அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வசீலாவாக காரணமாக நல்ல காரியங்களை கூறுவது. عن أبي عبد الرحمن عبد الله بن عمر ابن الخطاب رضي الله عنهما. لماذا عمر يا أخي؟ لماذا عمر؟ ممنوع من الصرف. عن أبي عبد الرحمن عبد الله بن عمر ابن الخطاب رضي الله عنهما قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول. سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் கேட்டேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாரான அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யார்? அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய தந்தை. அதனால தான் அபு அப்துர் ரஹ்மான் என்ற அடைமொழி பெயர் இங்க இடம்பெற்றுள்ளது. இப்போ இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ராவியார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் கூறுகிறார்கள், இன்தலக ثلاثة نفر. இன்தலக ثلاثة نفر. மூன்று நபர்கள் இன்தலக புறப்பட்டார்கள். மிம்மன் கான கபிலக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களில் உள்ள மூன்று நபர்கள் புறப்பட்டார்கள். முன்னொரு காலத்தில் நடந்த சம்பவத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. இதுல நிறைய தர்பியத்தான பாடங்கள், படிப்பினைகள் இருக்கின்றன. வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் இருக்கு. மூன்று நபர்கள் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களில் இன்தலக புறப்பட்டு சென்றார்கள். ஹரஜ என்ற அர்த்தம். ஹத்தா இறுதியாக ஆவாஹும் அல் மபீத்து இலா காரின். ஆவாஹும் அவர்களை ஒதுக்கியது. ஆவாஹும் மானா அவர்களை ஒதுக்கியது. ஆவாஹும் அல் ஜஅ மானா ஆவா மானா அல் ஜஅ. இன்னொரு மானா இருக்குது அஸ்கன. ஆனா இந்த இடத்துல என்ன மானா? அல் ஜஅ ஒதுக்கியது. ஆவாஹும் அல் மபீத்து. அல் மபீத்து மானா இரவில் தங்குதல். இரவு தங்குதல் அவர்களை ஒதுக்கியது. இலா காரின். கார் மானா கஹஃப், குகை. இலா காரின் இலா கஹ்ஃபின், ஒரு குகையின் பக்கமாக ஒதுக்கியது. ஃபதகலூஹு, அந்த குகையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? தகலூ நுழைந்தார்கள். நுழைந்த பிறகு ஃபன்ஹதரத். ஃபன்ஹதரத் ஸஹ்ரத்துன் மினல் ஜபலி, மலையிலிருந்து ஒரு பாறை உருண்டு வந்து ஃபஸத்தத் அலைஹிமுல் கார, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த குகையை அடைத்தது. ஃபஸத்தத் மா மஅனா சத்தத்? அக்லகத். அக்லகத் மூடியது, அடைத்தது. ஃபன்ஹதரத் மஅனா இன்ஹத்த மின் உலுவின் இலா சுஃப்லின், மேலிலிருந்து கீழே உருண்டு வந்தது என்று அர்த்தமாகும்.
ஒரு பாறை மேலிருந்து, மலையின் மேல் பகுதியிலிருந்து கீழே உருண்டு வந்து இந்த 3 நபர்கள் ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த குகையை அடைத்தது. சத்தத், ஃபசத்தத், ஃபசதத் இல்லை, ஃபசத்தத், ஃபாவுல் ஆத்துஃப். ஃபகாலு, உடனே அவர்கள் தங்களுக்கிடையில் பேசிக்கொண்டார்கள். இன்னஹு, இன்னஹு விஷயம், தமீர் ஷஅன். இந்த ஹூ என்னதுமா? தமீர் ஷஅன், நிச்சயமாக விஷயம். லா யுன்ஜீக்கும், லா யுன்ஜீக்கும், அன்ஜா யுன்ஜி, அன்ஜா யுன்ஜி, லா யுன்ஜீக்கும், உங்களை காப்பாற்றாது, உங்களை விடுவிக்காது. மின் ஹாதிஹி ஸஹ்ரதி, இந்த பாறையில் இருந்து, மின் ஹாதிஹி ஸஹ்ரதி, இந்த பாறையிலிருந்து உங்களை காப்பாற்றாது, விடுவிக்காது. இல்லா அன் ததுல்லாஹ தஆலா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்திப்பதை தவிர. லா இன்ஜீக்கும் உடைய ஃபாயில் எங்கே இருக்கிறது? லா இன்ஜீக்கும் உடைய ஃபாயில் ஐன யா ஆரிஃப்? லா, அன் ததுஉ என்ற மஸ்தர் முஅவ்வல் தான் லா இன்ஜீக்கும் என்ற ஃபஅலுக்கான ஃபாயிலாகும். ஃபஹிம்தும்? லா இன்ஜீக்கும், உங்களை காப்பாற்றாது, விடுவிக்காது. மின் ஹாதிஹி ஸஹ்ரதி, இந்த பாறையிலிருந்து. இல்லா, தவிர. அன் ததுல்லாஹ தஆலா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்திப்பதை தவிர. பிஸாலிஹி அஅமாலிக்கும், உங்களுடைய நல்ல செயல்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்திப்பதை தவிர வேறெதுவும் இந்த பாறையிலிருந்து உங்களை என்ன செய்யாது? விடுவிக்காது, காப்பாற்றாது, விடுவிக்காது. உடனே பால ரஜுலும் மின்ஹும், அவர்களில் இருந்து ஒரு மனிதர் கூறினார். அவர் அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறார். அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, கானலி அபவானி ஷைஹானி கபீரானி, கானலி அபவானி ஷைஹானி கபீரானி, கானலி எனக்கு இருந்தார்கள், அபவானி ஷைஹானி கபீரானி, 2 வயோதிகமான பெரிய வயதை அடைந்த பெற்றோர்கள் இருந்தார்கள், தாய் தந்தையர்கள் இருந்தார்கள். தாய் தந்தையர் அபவானி, ஷைஹானி பெரியவர்களாக இருந்தார்கள், கபீரானி பெரிய வயது உடையவர்களாக. ஷைஹானினா பெரிய வயது உடையவர்கள், கபீருன்னு சொன்னா அதுலேயும் பெரியவர்களாக இருந்தார்கள். வா குந்து, இப்போ இங்கே அழகான அவங்க கடைபிடித்த பிர்ருல் வாலிதைன், பிர்ருல் வாலிதைன், தன்னுடைய பெற்றோரிடத்தில் கடைபிடித்த அந்த நன்மையான காரியத்தை இங்கே என்ன செய்கிறாங்க? முறையிடுறாங்க அல்லாஹ்ட்ட. இதில் நல்லது ஒரு பாடம் நமக்கு இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களை காட்டிலும் அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கும் விதமாக, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் விதமாக முதியோர்களுக்கு நாம் முதல்ல உணவு கொடுக்கணும். நம்ம பகுதியில் அந்த நடைமுறையே கிடையாது. கல்விமான்கள் முதியோர்கள் இருக்கிறாங்கன்னா யாரை முற்படுத்தணும்? உணவு கொடுப்பதில் முதியோர்களை, பெரியோர்களை முற்படுத்தணும். நம்ம பகுதியில் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருந்தால் அவங்களுக்கு தான் முதல்ல என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. அது சரியான ஒரு முறை கிடையாது. அழகான முறை என்னன்னா, சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற முறையை கற்றுக் கொடுக்கும் விதமாக, பெரியவர்களை மதிக்கும் விதமாக முதலில் யாருக்கு நாம் உணவு பரிமாற வேண்டும்? பெரியவர்களுக்கு பரிமாற வேண்டும். சரி, பாருங்க, அந்த ஒரு ஒழுக்கத்தை இங்கே அழகான முறையில் கற்றுத்தராங்க. இப்போ அந்த ஒரு மனிதர் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறார். அவர் செய்த அந்த நல்ல செயலை முறையிடுகிறார் அல்லாஹ்விடத்தில். யா அல்லாஹ், எனக்கு முதிர்ந்த யோதிகமடைந்த பெரிய தாய் தந்தையர்கள் இருந்தார்கள். வகுந்து, நான் இருந்தேன். லா அக்பிகு, கபக யக்பிகு, கபக யக்பிகு, லா யக்பிகு, லா யக்பிகு, லா அக்பிகு,
நான் மாலை நேர பானத்தை ல அக்பிகு கொடுக்க மாட்டேன், கபிலஹுமா அவ்விருவர்களுக்கு முன்பாக, அஹ்லன் குடும்பத்தாருக்கும், வலா மாலன். இந்த இடத்துல மாலை கொண்டு நோக்கம் என்னன்னு சொன்னால் ரகீக் அடிமை, ஹாதிம் பணியாளர் என்ற அர்த்தமாகும். இப்போ என்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அடிமைகளுக்கு என்னுடைய பெற்றோர்களுக்கு பால் கொடுப்பதற்கு முன்பாக, மாலை நேரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த பாலை கொடுப்பதற்கு முன்பாக அவர்களுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். யாருக்கு முதல்ல கொடுப்பேன்? என்னுடைய தாய் தந்தையருக்குத்தான் கொடுப்பேன். குடும்பத்துக்கும் நான் கொடுக்க மாட்டேன், பணிபுரியக்கூடிய ஹாதிம் வேலையாள்களுக்கும் நான் கொடுக்க மாட்டேன், அடிமைகளுக்கும் கொடுக்க மாட்டேன். فنأى بي طلب الشجر يوما فنأى بي طلب الشجر يوما ஒரு நாள், طلب الشجر மரத்தை தேடுதல் அப்படின்னு சொன்னா ஆடு மாடு ஒட்டகங்களுக்காக இலைகளை தேடி செல்லுதல். மரத்தில் உள்ள இலைகளை பறித்து போடுவதற்காக இலை தேடி செல்வாங்களா இல்லையா? அதற்கான பயன்பாட்டு வார்த்தை என்ன? தலபு ஷஜர். தலபு ஷஜர்னா மரத்தை தேடி, மரங்களை தேடி என்ற அர்த்தம் அல்ல. அதனுடைய அர்த்தம் என்ன? மரத்தினுடைய இலைகளை தேடி, ஆடு மாடுகளுக்கான மரத்தினுடைய இலைகளை தேடி சென்றது. ஃபனஆபி என்னை தூரமாக்கி விட்டது. அதை தேடிக்கிட்டே போனது, நான் தூரமா போயிட்டேன். நஆ மஅனா நஆ பஅத, பஅத பி என்னை தூரமாக்கி விட்டது. தலபு ஷஜரி இலைகளை தேடி சென்றது. யௌமன் ஒரு நாளில். சரிங்களா? தர்கீப் சொல்ல முடியுமா யாரு? நஆ நஆ ஃபஅல், பி ஜார் மஜ்ரூர், طلب فاعل مضاف، الشجر مضاف إليه، يوما مفعول فيه. இப்போ ஒரு நாள் மரத்தின் இலைகளை தேடி சென்றது, என்னை பஉத தூரமாக்கி விட்டது. ஃபலம் உரிஹ் அலைஹிமா அவ்விருவிடத்திலும் அந்த ஒட்டகத்தை கூட்டிக் கொண்டு சென்ற அந்த ஒட்டகத்தை நான் என்ன செய்யவில்லை? திரும்ப கொண்டு வரவில்லை. உரிஹ் மஅனா ரத்தஹா, அராஹல் இபிலி வகைரஹா அப்படின்னு சொன்னா ரத்தஹா இலல் முராஹி. முராஹ் மஅனா மஅவல் மாஷியா, கால்நடைகள் தங்கக்கூடிய இடத்திற்கு திரும்ப கொண்டு வருதல் என்ற அர்த்தமாகும். அப்ப ஃபலம் உரிஹ் அந்த கால்நடைகளை நான் என்ன செய்யவில்லை? திரும்ப கொண்டு வரவில்லை. அலைஹிமா அவ்விருவரிடத்திலும். ஹத்தா நாமா இறுதியாக அந்த இருவரும் என்ன செய்து விட்டார்கள்? நாமா தூங்கி விட்டார்கள். ஃபஹலபுது நான் என்ன செய்தேன்? பாலை கறந்தேன். தூங்கிட்டாங்க, தூங்கின பிறகு நான் வருகிறேன், வந்த பிறகு நான் என்ன செய்தேன்? பாலை கறந்தேன். ஃபஹலபுது லஹுமா கபூகஹுமா அவ்விருவரும் குடிக்கக்கூடிய மாலை நேர அந்த பாலை அவ்விருவர்களுக்காக வேண்டி நான் கறந்தேன். ஃபவஜத்துஹுமா நாயிமைனி அவ்விருவரையும் நான் தூங்கி இருப்பவர்களாக கண்டேன். ஃபகரிஹ்து அன் ஊகிதஹுமா அவ்விருவரையும் எழுப்பிவிட நான் வெறுத்தேன். தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோரை எழுப்பிவிட்டு வஅன் அக்பிக கப்லஹுமா அஹ்லன் அவ் மாலன் அவ்விருவருக்கு முன் எழுப்பி விடுவதை நான் என்ன செய்தேன்? வெறுத்தேன். அதே போல அவ்விருவருக்கு முன்பாக குடும்பத்தாருக்கும் அல்லது பணியாளர்கள் அடிமைகளுக்கும் அந்த மாலை நேரம் குடிக்கக்கூடிய அந்த பாலை, அந்த பானத்தை கொடுப்பதையும் நான் என்ன செய்தேன்? வெறுத்தேன். அம்மா வாப்பா தூங்கி கொண்டு இருக்கிறாங்க, அவங்க தூங்கி கொண்டு இருக்கக்கூடியவங்களை எழுப்பி பால் புகட்டுவதை நான் வெறுத்தேன். அதே போல அதே சமயத்தில் அவங்களுக்கு கொடுக்காம அவங்களுக்கு முன்பாக குடும்பத்தாருக்கும் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கும் அடிமைகளுக்கும் கொடுப்பதை நான் என்ன செய்தேன்? கரிஹ்து நான் வெறுத்தேன்.
ஃபலபிஸ்து நான் அப்படியே மக்கஸ்து தங்கினேன், அப்படியே நான் இருந்தேன், அந்த இடத்திலே நான் இருந்தேன். வல் கதஹு கதஹு மஅனா அல் விஆஉ பாத்திரம், இந்த பாத்திரம் அலா எதைய என்னுடைய இரு கைகள் மீது அப்படியே இருந்து கொண்டே இருந்தது. அன்ததிரு இஸ்திகாதஹுமா இஸ்திகாதஹுமா இஸ்திகாத் அவ்விருவர்களும் விழிப்பதை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஹத்தா இறுதியாக பரகல் ஃபஜ்ரு விடியற் காலையினுடைய வெளிச்சம் வெளிப்பட்டது. பரகல் ஃபஜ்ரு மஅனா பரகல் ஃபஜ்ரு மஅனா ظهر ضوء الفجر ظهر ضوء الفجر விடியற் காலையினுடைய அந்த வெளிச்சம் ظهر வெளிப்பட்டது. வஸ்ஸிபியத்து சபியுடைய மஅனா சிபியா, சபியுன் அப்படின்னா சிறுவன், ஆண் குழந்தையா இருக்கலாம், பெண் குழந்தையா இருக்கலாம். இதனுடைய பன்மை என்ன? சிபியத்துன். வஸ்ஸிபியத்து சிறுவர்கள், அதாவது குழந்தைகள். யததாகௌன இன்த கதமைய என்னுடைய இரண்டு பாதங்கள் இடத்தில், யததாகௌன பசியினால் கத்திக் கொண்டிருந்தார்கள். சாஹவ் மினல் ஜூஇ பசியினால் கூச்சலிட்டார்கள், கத்தினார்கள். பசியினால சிறு குழந்தைகள் என்ன செய்யறாங்க? அவருடைய கால் பாதங்களுக்கு கீழாக கத்திக் கொண்டு இருக்கிறார்கள். பிறகு ஃபஸ்தைகதா இஸ்தைகதா இருவரும் என்ன செய்தார்கள்? உம்மாவும் வாப்பாவும் விழித்தார்கள். ஃபஷரிபா கபூகஹுமா அவ்விருவரும் உடைய அந்த மாலை நேரத்தில் குடிக்கக்கூடிய அந்த பாலை, அந்த பானத்தை இருவரும் குடித்தார்கள். இப்பதான் இந்த பிரார்த்தனையை முன்வைக்கிறாங்க. நல்ல காரியத்தை சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அல்லாஹும்ம அல்லாஹுவே, இன் குன்து ஃபஅல்து ذلك அதை நான் செய்திருப்பேனேயானால், இப்திகாஅ வஜ்ஹிக உன்னுடைய முகத்தை நாடி அதை நான் செய்திருப்பேனேயானால், உன்னுடைய முகத்தை நாடி அதை நான் செய்திருப்பேனேயானால், ஃபஃபர்ரிஜ் அன்னா மா நஹ்னு ஃபீஹி மின் ஹாதிஹி ஸஹ்ரதி இந்த பாறையின் மூலமாக எதிலே நாங்கள் இருக்கின்றோமோ அத்தகைய சோதனையை எங்களை விட்டும் ஃபஃபர்ரிஜ் நீ நீக்கிவிடு. ஃபர்ரிஜ் மஅனா நீக்கிவிடு. ஃபர்ரிஜ் நீக்கிவிடு. இப்படி துஆ செய்த உடனேயே ஃபன்ஃபரஜத் ஷைஅன் அந்த பாறை கொஞ்சம் நகன்றது, விலகியது. ஆனால் லா யஸ்ததீஊனல் குரூஜ மின்ஹு அதிலிருந்து வெளியேற அவர்களால் முடியவில்லை. லா யஸ்ததீஊன மா மஅனா லா யஸ்ததீஊன அவர்களால் முடியவில்லை. அல் குரூஜ மின்ஹு அதிலிருந்து வெளியேற முடியவில்லை. காலல் ஆகரு இந்த மூன்று நபர்களில் மற்றொரு நபர் கால கூறினார், அதாவது அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தார். அவர் செய்த நல்லறத்தை அவர் அல்லாஹ்ட்ட முதல்ல முன்வைக்கிறார். மிக முக்கியமான ஒரு பாடம், இளைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கான ஒரு பாடம். பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கும்போது பாவத்தை விட்டு அல்லாஹுவை பயந்து விலக வேண்டும் என்பதற்கான ஒரு அல்லாஹுவை அஞ்சக்கூடிய நிலையை கற்றுத்தரக்கூடிய சம்பவமாகும். பாருங்கள். அல்லாஹும்ம காலல் ஆஹரு மற்றொரு மனிதர் கூறினார், அல்லாஹும்ம அல்லாஹுவே, இன்னஹு விஷயம், கானத்லி எனக்கு இருந்தால், கானத்லி எனக்கு இருந்தால், இப்னத்து அம்மின் என்னுடைய தந்தை உடன் பிறந்த சகோதரரின் மகள் இருந்தால், என்னுடைய தந்தை உடன் பிறந்த சகோதரருக்கு ஒரு மகள் இருந்தால். மா தர்கீபு கானத்லி இப்னத்து அம்மின், கானத் ஃபிஅல் நாகிஸ், லி லி خبر كان مقدم, جار مجرور خبر كان
முகத்தம், இப்னத்து இஸ்மு கான முஅக்கர். இஸ்மு கான முஅக்கரா இருக்குது. முதாஃப் அம்மின் முதாஃப் இலைஹி. இன்னஹு விஷயம், கானத்திலி எனக்கு இருந்தால், இப்னத்து அம்மின் சாச்சாவினுடைய மகள் இருந்தாள். கானத் மேலும் கானத் அவள் இருந்தால், அஹப்பன் நாசி இலைய எனக்கு மக்களில் மிக விருப்பத்திற்குரியவளாக மிக நேசத்திற்குரியவளாக இருந்தாள். அஹப்ப மானா ரொம்ப நான் அவளை காதலிக்கக்கூடியவனாக நான் இருந்தேன், ரொம்ப நான் நேசித்தேன். மக்களில் எனக்கு மிக நேசத்துக்குரியவளாக இருந்தாள். வஃபி ரிவாயா இன்னொரு அறிவிப்பிலே, குன்து உஹிப்புஹா அவளை நான் நேசிக்கக்கூடியவனாக இருந்தேன். எப்படி நான் நேசிக்கக்கூடியவனாக இருந்தேன்? கஅஷத்தி மா யுஹிப்பு ரிஜாலு நிசாஅ ஆண்கள் பெண்களை நேசிப்பதில் எவ்வாறு கடுமையாக நேசிப்பார்களோ அதே போல அவளை நான் நேசிக்கக்கூடியவனாக இருந்தேன். சரிங்களா? பொதுவாக ஒரு ஆண் அவனுடைய உள்ளத்தில் இந்த மாதிரியான எண்ணம், ஒரு பெண் மீது ஒரு எண்ணம் ஏற்படலாம். அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக ஹலான முறையில் திருமணம் செய்து கொள்வது கூடும். ஆனால் லவ் லெட்டர் எழுதி போடுறது, கள்ளத்தனமாக ஃபோன் பேசுவது, மறைந்திருந்து பேசுவது, இந்த மாதிரியான வரம்பு மீறிய செயல்கள் அனைத்துமே ஹராம், தவறானது. ஹராம், தவறானது, கூடாது. சரிங்களா? நீங்களாம் வாலிபர்களாக இருக்கிறனால உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு பெண்ணை நாம் என்ன செய்யலாம்? உறவுல தெரிஞ்சவங்க யாரா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ண நலமாக இருக்குமே அப்படின்னு நம்ம உள்ளத்தில் எண்ணலாம். அது என்னது? ஒரு எண்ணம். ஆனால் இந்த எண்ணத்தின் வெளிப்பாடு அந்த பெண்ணை அவங்க வீட்டார்கிட்ட போய் நம்ம கேட்டு ஹலான முறையில் திருமணம் செய்து கொள்வது, இது ஹலால். இது அல்லாமல் லெட்டர்கள் எழுதி போடுவது, மெசேஜ் அனுப்புறது, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறது, தனியாக பேசுவது, தனியாக உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பது, தனியாக சுற்றுவது, இது எல்லாமே ஹராம். இதெல்லாம் இப்போ நடக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானா. இப்போ பாருங்கள் எப்படி நடக்கணும், எப்படி இந்த மனிதன் நடந்திருக்கிறார், அல்லாஹுக்கு பயந்து நடந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். இப்போ அந்த பெண்ணை நான் அதிகமாக நேசித்தேன். ஆண்கள் பெண்களை எவ்வாறு கடுமையாக நேசிப்பார்களோ அதே போல நான் யாரை நேசித்தேன்? என்னுடைய செச்சாவின் மகளாரை நான் நேசித்தேன். செச்சாவினுடைய மகளார் திருமணம் முடித்துக் கொள்வதற்கு ஆகுமான ஒரு பெண்மணி தான். திருமணம் முடித்துக் கொள்வதற்கு ஆகுமான ஒரு பெண்மணி. இந்த பெண்ணை நான் நேசித்தேன். நல்லா கவனி. நேசித்ததன் மூலமாக ஃபஅரத்துஹா அலா நஃப்ஸிஹா, எப்படி ஒரு பெண்மணி அல்லாஹுக்கு பயந்து நடந்திருக்கிறாங்க என்பதற்கு ஒரு உதாரணமாகவும் இது இருக்குது. ஃபஅரத்துஹா அலா நஃப்ஸிஹா, அவளை நான் தவறுக்காக நாடினேன். ஃபஅரத்துஹா, அவளை நான் நாடினேன். அலா நஃப்ஸிஹா, தவறு செய்வதற்காக நான் நாடினேன். ஆனா ஃபம்தனஅத் மின்னி, என்னை விட்டும் அவள் விலகி கொண்டாள். மிக முக்கியமானது. இப்போ உறவுல இருக்கக்கூடிய தெரிஞ்ச ஒரு பெண்மணியாக இருக்கும்போது சில சமயங்களை தனித்து பேசக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படலாம். ஆனா அப்படியே அந்த சந்தர்ப்பத்துல ஒரு சாலிஹான பெண்மணி விலகி கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பாடம். அப்ப அப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அந்த பெண்ணிடத்துல தனியாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அப்ப அந்த இளைஞர் என்ன செய்கிறார்? அந்த மனிதர் அந்த பெண்ணிடத்திலே அவர் தவறான முறையில் நடந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறார். ஆனால் ஃபம்தனஅத், அந்த பெண்மணி ஃபம்தனஅத் பெண்பால், ஃபம்தனஅத் மின்னி, என்னை விட்டும் அவள் என்ன செய்துவிட்டாள்? விலகிவிட்டாள். அடுத்து பாருங்க, மிக முக்கியமானது. ஹத்தா இறுதியாக, அலம்மத் பிஹா சனத்துன் மினஸ்ஸினீன. சனத்துன் மானா கஹ்துன், ஜத்புன், ஜத்புன், ஜத்புன் கஹ்துன் அப்படின்னு சொன்னா வறுமையான காலம், பஞ்ச நிலை, வறட்சியான நிலை, ஒரு வறட்சியான காலம். சினீன், காலங்களில் ஒரு வறட்சியான பஞ்சமான நிலை அவளுக்கு அலம்மத், நஸல ஏற்பட்டது, நஸலத்
அலம்மத் மானா நஸலத் ஏற்பட்டது. ஒரு பஞ்ச காலம் அவளுக்கு வறுமை ஏற்பட்டது, வறட்சியான நிலை ஏற்பட்டது. உடனே ஃபஜாஅத்னி என்னிடத்திலே அவள் வந்தாள். ஃபஜாஅத்னி என்னிடத்திலே அவள் வந்தாள். ஃபஅஅதைதுஹா அவளுக்கு நான் கொடுத்தேன் 20 வ100 தீனாரின். எத்தனை தீனார் கொடுத்தேன்? இல்ல, 120 தீனார்களை நான் கொடுத்தேன். 120 தீனார்களை நான் கொடுத்தேன். எதற்காக, எதன் அடிப்படையில் நான் கொடுத்தேன்? ஒரு நிபந்தனை அவர் வைக்கிறார். அல அன் துஹல்லிய பைனி வ பைன நஃப்ஸிஹா, எனக்கும் அவளுக்கு மத்தியில் எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. நான் நெருங்குவதற்கு எந்த தடையுமே இருக்கக்கூடாது. அதற்கு நீ கட்டுப்படுவாயா என்ற நிபந்தனை அடிப்படையில் எவ்வளவு கொடுக்கிறார் அவரு? 120. இதான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை, சந்தர்ப்பமான நிலை. ஃபஅலத் அந்த பெண்மணியும் என்ன செய்தால்? அதை செய்தார். அவரு அந்த மனிதருக்கும் அந்த உறவினர் தான். அந்த மனிதருக்கும் இவளுக்கும் இடையில என்ன இல்லை? எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனா இவர் சொல்கிறார், ஹத்தா இதா கதர்து அலைஹா, அவளிடத்திலே நான் தவறாக நடந்து கொள்வதற்கு ஆற்றல் பெற்ற போது, ஹத்தா இறுதியாக, இதா கதர்து அலைஹா அவள் மீது நான் ஆற்றல் பெற்ற போது, வஃபி ரிவாயத்தின் இன்னொரு அறிவிப்பிலே, ஃபலம்மா கஅத்து பைன ரிஜ்லைஹா அவளுடைய 2 கால்களுக்கு மத்தியில் நான் உட்கார்ந்த போது, அந்த தருணத்தை நினைத்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ், இப்படியான ஒரு தக்வாதாரியா இருந்திருக்கிறாங்க அந்த மனிதர். ஃபலம்மா கஅத்து பைன ரிஜ்லைஹா அவளுடைய 2 கால்களுக்கு மத்தியில் நான் உட்கார்ந்த போது, காலத் அந்த பெண்மணி சொன்னால், இத்தகில்லாஹ் அல்லாஹ்வை நீ பயந்து கொள். இத்தகில்லாஹ் அல்லாஹ்வை நீ பயந்து கொள். வலா தஃபுல் ஹாத்தம, ஹாத்தம் முத்திரையை நீ உடைத்து விட வேண்டாம். நீ முத்திரையை உடைத்து விடாதே. முத்திரை மானா முராத் கினாயா அல் ஃபர்ஜ், அந்த ஃபர்ஜை நீ என்ன செய்து விடாதே? உடைத்து விடாதே. இல்லா பிஹக்கிஹி அதற்கான உரிமையின் மூலமாகவே தவிர. அதற்கான உரிமை என்ன? நிக்காஹ். நிக்காஹ் என்ற அந்த உரிமையான அந்த பந்தத்தை ஏற்படுத்திய பிறகு நீ என்ன செய்து கொள்ளலாம்? இந்த மறைவிடத்தின் பக்கமா நீ நெருங்கலாம். அதெல்லாம் நீ நெருங்கி விடாதே, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று வாய்ப்புகள் ரொம்ப கைகூடி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி கூறுகிறாள். பாருங்கள், இவ்வளவு பெரிய தக்வாவை பாருங்கள், இவ்வளவு பெரிய தக்வா. ஃபன்ஸரஃப்து அன்ஹா அவளை விட்டும் நான் திரும்பி விட்டேன். வஹிய அஹப்புன் நாஸி இலைய அவளோ மக்களில் எனக்கு மிகவும் நேசத்துக்குரியவளாக இருந்தாள். நம்ம நேசம் என்ற வார்த்தையை நான் சொல்கிறேன், ஆனால் இதற்கான ஒரு பயன்பாட்டு வார்த்தை என்ன? மிக நான் அதிகம் காதலிக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால். அதான் அதனுடைய சரியான நேரடியான அர்த்தம். மக்களிலேயே நான் அதிகம் காதலிக்கக்கூடிய நேசம் கொள்ளக்கூடிய பெண்ணாக இருந்தால், அவளோடு நான் தவறு செய்வதற்கான அவ்வளவு வாய்ப்புகள் இருந்த போதும், இத்தகில்லா என்ற ஒரு வார்த்தையின் காரணமாக, அல்லாஹுவை நீ பயந்து கொள் என்று சொன்ன அந்த வார்த்தையின் காரணமாக அல்லாஹுவை பயந்து நான் அவளை விட்டும் திரும்பி விட்டேன். திரும்பியது மட்டுமல்ல, வதரக்து ذهب الذي اعطيتها அவளுக்கு நான் கொடுத்த அந்த தங்கத்தையும் விட்டுவிட்டேன். எவ்வளவு தங்கத்தை கொடுத்தார்? 120 தீனார்களையும் நான் கொடுத்து விட்டேன். அல்லாஹும்ம அல்லாஹ்வே, இன் குன்து ஃபஅல்து ذلك இப்திகாஅ வஜ்ஹிக் உன்னுடைய முகத்திற்காக, உன்னுடைய முகத்தை நாடி அதை நான் செய்திருப்பேனேயானால், ஃபஃப்ருஜ் அன்னா மா நஹ்னு ஃபீஹி எதிலே நாங்கள் இருக்கின்றோமோ அத்தகைய இந்த கஷ்டத்தை, சிரமத்தை எங்களை விட்டு நீ நீக்கிவிடு. ஃபன்ஃபரஜத்தி ஸஹ்ரத்து அந்த பாறை நகன்றது. கைர என்றாலும், அன்னஹும் அவர்களால் லா யஸ்ததீஊனல் குரூஜ மின்ஹா அதிலிருந்து வெளியேற முடியாது. அதிலிருந்து வெளியேற முடியாத அளவிற்கான ஒரு இடைவெளியை
அந்த பாறை ஏற்படுத்தியது. ஆனா போக முடியாது. சரிங்களா? பாருங்க எவ்வளவு அற்புதமான ஒரு சம்பவம் பாருங்க. இப்படிதான் நாம் இருக்கணும். நம்முடைய உள்ளத்தில் இந்த மாதிரியான வஸ்வசாத்துகள் ஏற்படும் போது யாரை பயப்பட வேண்டும்? அல்லாஹுவை பயப்பட வேண்டும். பார்வையை தாழ்த்த வேண்டும். அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் பார்வையை தாழ்த்த வேண்டும். தவறான பேச்சுக்களிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். தவறான செயல்பாடு செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் போது யாரை பயப்பட வேண்டும்? அல்லாஹுவை பயந்து விரண்டோடி விட வேண்டும். இதே போல ஒரு சம்பவம் ஒரு இறை தூதருக்கு நடந்தது. யாருக்கு தெரியும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அது ஒரு பெண்மணி, அழகான பெண்மணி அழைத்த போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாரை பயந்து ஓடினார்கள்? அல்லாஹுவை பயந்து தவறிலிருந்து விலகினார்கள். இந்த மாதிரி தான் நாம இருக்கோம். வகால ஸாலிசு, மூன்றாவது நபர் கூறினார், அல்லாஹும்ம. இப்ப இந்த மூன்றாவது நபரினுடைய சம்பவம் என்ன? நேர்மைக்கான ஒரு முன்மாதிரி. நம்ம நேர்மையா இருக்கணும். எப்படியான ஒரு நேர்மையா இருந்திருக்காங்க பாருங்க. இன்றைய காலகட்டத்தில் ஏமாற்றக்கூடியவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். நம்பிக்கைக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் அதிகமாகிவிட்டார்கள். இந்த ஹதீஸை நீங்க பாருங்க. இந்த மூன்றாம் நபர் நேர்மையான மனிதராக இருந்திருக்கிறார். வகால ஸாலிசு, மூன்றாம் நபர் அல்லாஹ்விடத்திலே கூறினார், பிரார்த்தனை செய்தார், அல்லாஹும்ம, அல்லாஹுவே, இன்னி, நிச்சயமாக நான், இஸ்தஜர்து உஜராஅ, பணியாட்களை, கூலியாட்களை நான் கூலிக்கு அமர்த்தினேன். கூலி ஆட்களை கூலிக்காக கூலி வேலைக்காக நான் பணி அமர்த்தினேன். வஅஅதைதுஹும் அஜ்ரஹும், அவர்களுடைய கூலியை நான் கொடுத்து விட்டேன். கைர ரஜுலின் வாஹிதின், ஒரே ஒரு மனிதரை தவிர. ஒரே ஒரு மனிதரை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் நான் என்ன செய்து விட்டேன்? அவர்களுடைய அஜ்ரை, கூலியை நான் கொடுத்து விட்டேன். அந்த ஒரு மனிதரும் தரக்க அல்லதி லஹு, அவருக்கு உரிய அந்த கூலியை வாங்காமல் விட்டு விட்டார். வதஹப, அவர் சென்று விட்டார். ஃபஸம்மர்து அஜ்ரஹு, அவருடைய கூலியை நான் முதலீடாக என்ன செய்தேன்? முதலீடாக ஏற்படுத்தினேன். அடுத்து ஒரு பிசினஸில், வியாபாரத்தில் முதலீடாக அவருடைய கூலியை நான் என்ன செய்தேன்? ஈடுபடுத்தினேன், முதலீடு செய்தேன். ஹத்தா கசுரத் மின்ஹுல் அம்வாலு, அதிலிருந்து செல்வங்கள் அதிகமாக ஆனது. ஹத்தா, இறுதியாக, கசுரத் மின்ஹு, அவருடைய அந்த அஜ்ர், அந்த கூலியிலிருந்து கசுரத், அதிகமாக ஆனது. அல் அம்வாலு, எது அதிகமாக ஆனது? அல் அம்வால், செல்வங்கள் அதிகமாக ஆகின. ஃபஜாஅனி பஅத ஹீனின், ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவர் ஜாஅனி, என்னிடத்திலே வந்தார். ஜாஅனி, அவர் என்னிடத்திலே வந்தார். பஅத ஹீனின், ஒரு காலகட்டத்திற்கு பிறகு. ஒரு காலத்திற்கு பிறகு என்னிடத்தில் அவர் வந்தார். வந்தவர் ஃபகால, கேட்டார், யா அப்தல்லாஹ், அல்லாஹ்வின் அடிமையே, அத்தி இலைய அஜ்ரி, என்னுடைய கூலியை எனக்கு கொடு, என்னுடைய கூலியை எனக்கு கொடு. ஃபகுல்து லஹு, அவரிடத்திலே நான் கூறினேன், குல்லு மா தரா மின் அஜ்ரிக், குல்லு மா தரா, நீ காணக்கூடிய, நீ பார்க்கக்கூடிய அனைத்துமே, மின் அஜ்ரிக், உன்னுடைய கூலியில் உள்ளதாகும். மின் அஜ்ரிக், உன்னுடைய கூலியில் உள்ளதாகும். மினல் இபிலி, ஒட்டகங்களிலிருந்தும், வல் பகரி, மாடுகளிலிருந்தும், வல் கனமி, ஆடுகளிலிருந்தும், வர் ரகீகி, அடிமைகளிலிருந்தும், நீ பார்க்கக்கூடியவை அனைத்தும் யாருடையது? உன்னுடைய கூலியில் உள்ளதுதான் என்பதாக நான் கூறினேன். ஃபகால, அப்போது அந்த மனிதர் கூறினார், யா அப்தல்லாஹ், யா அப்தல்லாஹ், ஹர்ஃபு நிதாவுக்கு பிறகு முதாஃப் எப்படி வாசிக்க வேண்டும்? தா, யா அப்தல்லாஹ். சரிங்களா? யா அப்தல்லாஹ், அல்லாஹ்வின் அடிமையே, லா தஸ்தஹ்ஸி, லா தஸ்தஹ்ஸி. யா ஆரிஃப் கைஃப நக்ரா?
லா தஸ்தஹ்ஸி, நீ கேலி செய்யாதே. லா தஸ்தஹ்ஸி மானா கேலி செய்யாதே. லா தஸ்தஹ்ஸி பி, என்னை நீ கேலி செய்யாதே என்று அந்த வேலையால் கூறினார். ஃபகுல்து, நான் சொன்னேன், லா அஸ்தஹ்ஸிஉக, லா அஸ்தஹ்ஸிஉ பிக. இஸ்தஹ்ஸஅ யஸ்தஹ்ஸிஉ, லா அஸ்தஹ்ஸிஉ பிக, உன்னை நான் கேலி செய்யவில்லை, நான் சொல்வது உண்மைதான் என்று அவர் கூறுகிறார். ஃபகுல்து, நான் கூறினேன், லா அஸ்தஹ்ஸிஉ பிக, உன்னை நான் கேலி செய்யவில்லை. உடனே ஃபஅஹதஹு குல்லஹு, அந்த மனிதர் அவற்றை அனைத்தையுமே எடுத்துக்கொண்டார். ஃபஸ்தாகஹு, அவைகள் அனைத்தையுமே அவர் என்ன செய்தார், ஓட்டிக்கொண்டு சென்றார். அதில் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள், மாடுகள், ஆடுகள், பணியாட்கள் அனைவரையும் என்ன செய்தார், இவர் அனைவரையுமே ஓட்டிக்கொண்டு சென்றார். ஒன்னையுமே ஃபலம் யத்ருக் மின்ஹு ஷைஅன், அதிலிருந்து ஒன்றை கூட அவர் விடல, கொஞ்சத்தை கூட என்ன செய்யல, விட்டு வைக்கவில்லை. அல்லாஹும்ம, அதான் வலிச்சு எடுத்துட்டு போயிட்டார், எதையுமே விட்டு வைக்கல. அல்லாஹும்ம, அல்லாஹ்வே, இன் குன்து ஃபஅல்து ذلك இப்திகாஅ வஜ்ஹிக, உன்னுடைய முகத்தை நாடி அதை நான் செய்திருப்பேனேயானால், ஃபஃப்ருஜ் அன்னா மா நஹ்னு ஃபீஹி, எதிலே நாங்கள் இருக்கின்றோமோ அத்தகைய இந்த சோதனையை எங்களை விட்டு நீ நீக்கிவிடு. ஃபன்ஃபரஜத் ஸஹ்ரத்து, பாறை அகன்றது. ஃபஹரஜு யம்ஷூன, அவர்கள் நடந்தவர்களாக வெளியேறினார்கள். ஸஹீஹுல் புகாரி, அதே போல ஸஹீஹ் முஸ்லிம், ரியாது ஸாலிஹின் போன்ற நபிமொழி தொகுப்புகளில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றன. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.